நம்மளோட ராணுவம், சிஆர்பிஎஃப், அதுக்கப்புறம் போலீஸ். ஸோ இவங்க எல்லாரும் இணைஞ்சு இந்த ஆன்டி டெரர் ஆப்பரேஷன தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் சந்தேகப்படும்படி 175 நபர்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க சஸ்பெக்ட்ஸா. ஸோ இது இன்கேஸ் இது ஒரு போரா மாறுது, இல்ல பிரிகாஷனரியா பாகிஸ்தான் ஏதாவது தாக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மள அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி செஞ்சு வச்சுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால சந்தேகப்படும்படி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, அ வ விசாரணை வலைக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த பகுதிகள் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். அப்படி வந்ததுனா தான் இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். ப்ராப்பரா பதிலடி கொடுக்க முடியும். ஸோ அந்த காரணத்தினால பிஎஸ்எஃப்பா இருக்கட்டும், ராணுவமா இருக்கட்டும், சிறப்பான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கும்போது, பாகிஸ்தானுக்கு இப்ப யாரு ஆயுதம் தருவா? அப்படிங்கிறதே இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இதுதான் ஒரு செக் பாயிண்ட். அமெரிக்கா டைரக்ட்டா இன்வால்வ் ஆக முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சந்தேகம் தான். ஆனா, அமெரிக்கா இப்ப எப்படி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா, பைடன் அவர்கள் வந்து பகடைக்காயா பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டாரு. இது பைடன்ஸ் வார் அப்படிங்கோல ட்ரம்ப் அவர்கள் தரப்பிலிருந்து வருது. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பைடன் அவர்களோட பிரச்சனை, அது அவரோட பிரச்சனை. அவர் ஆரம்பிச்ச போர் அப்படிங்கோல சொல்லிட்டு கை கழுவி விட்டு பாக்குறாரு இல்லையா? ஸோ அதே போல ட்ரம்ப் அவர்கள் ஆடக்கூடிய ஒரு கேமா இது அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, சீனா ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே இந்த விவேக் ராமசாமி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வரும்போதுல இருந்து நம்ம சொல்லியிருந்தோம். இவர் மூஞ்சில பிரகாசமான ஒளி தெரியுது. நம்மள ஒழிக்கிறதுக்கான ஒளியா இருந்துறக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அத பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெளிவா தெரியும். தொடர்ந்து நம்ம சேனல பார்த்துக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம அந்த டைம்லலாம் பேசியிருப்போம் அப்படிங்கிறது போல. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்தா கண்டிப்பா ரஷ்யா பிடிக்க தானே சீனாவ குத்துவாங்க அப்படிங்கிறது போல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அத நம்மள பயன்படுத்தி செய்வாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தது. நம்ம செய்யணும்னா நம்ம செய்ய போறதில்ல. நம்ம சீனாக்கு எதிரான முடிவுகள் எதுவுமே செய்ய போறதில்ல. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை. இப்ப பாகிஸ்தானுக்கு அதிகமான ஆயுதங்கள் புரொவைட் பண்ணக்கூடிய ஒரே நாடு சீனா. அடுத்தது துருக்கி. துருக்கி கண்டிப்பா குடுக்க தான் செய்வாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஹெச்டிஎஸ் இருக்கிறாங்க இல்லையா? சிரியாலருந்து மெர்சனரிஸ் அனுப்புனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அது நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா, ஆயுதங்கள் சீனா குடுப்பாங்களா? இது வந்து அமெரிக்கா டெம்ப்ட் பண்றாங்களா சீனாவ? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா, இப்போ பாகிஸ்தான்ங்கிறது மிக முக்கியமான ஒரு நாடு. சீனாக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அதிக அளவுல இருக்கு பாகிஸ்தான்ல. சமீபத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, சீனா வந்து பார்டர் பகுதியில வந்து ட்ரென்ச் எல்லாம் வந்து பண்ணா கான்கிரீட் போட்டு நல்லா ரெடி பண்ணி கட்டிக் குடுக்குறேன் அப்படிங்கிறது போலலாம் வந்து சீனா பண்ணி குடுத்துட்டு போனாங்க. அமெரிக்கா F-16 ரெடி பண்ணி குடுத்தாங்கன்னா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பதுங்கு குழிகள்லாம் ரெடி பண்ணி குடுக்கக்கூடிய வேலையில இறங்கியிருந்தாங்க. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சீனா செஞ்சிருந்தாங்க. அது இப்பன்னா இப்ப கிடையாது. ஒரு 7 மாசம், 5 மாசம், 6 மாசம் கேப் இருக்குன்னு நெனைக்கிறேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ பாகிஸ்தான் ஏன்னா அந்த வழியா தான் சீபக் காரிடோர் இருக்கு இல்லையா? அவங்களோட பாதுகாப்பு வர்த்தகம் வந்து பாதுகாப்பு பண்ணும். இப்போ அமெரிக்கா வந்து பாகிஸ்தான வச்சு எப்படி கேம் விளையாடுறாங்க அப்படின்னா, இன்கேஸ் இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம போர் தொடுக்கணும். பாகிஸ்தான் தோக்குற மாரியான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர நம்ம மீட் எடுத்துட்டோம் அப்படின்னா, சீனாவோட கனவு திட்டமான அந்த சீபக் இருக்கு இல்லையா? அது முழுசும் வேஸ்ட்டா போயிரும். சீனா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தங்கள் போட்டே ஆகணும். அரேபியன் சீக்கு போணும் அப்படின்னா, சீனா நம்மள நம்பி தான் ஆகணும். இப்ப இக்கட்டான சூழ்நிலை சீனாக்கு வந்துரும். இப்ப இப்படி இருக்கும் சூழ்நிலையில, சீனா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் குடுத்து உதவுனாங்க அப்படின்னா, அது நம்மளுக்கு எதிரான ஒரு விஷயமா மாறிரும். இது பிரிக்ஸ்ல பிளவ உண்டாக்கிரும். ஸோ, ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான வச்சு பகடைக்காயா விளையாடி பார்க்கிறாரு. ஒரு வேள டெம்ப்ட் பண்ணி பார்க்கிறாரு. பாரு போயிரும் அப்படிங்கிறது போல. ஒரு வேள இந்த கேம பிக் பண்ணி சீனா விளையாண்டுட்டாங்க அப்படின்னா, சீனாக்கு இந்த தைவான் பிரச்சனை வருது இல்லையா? ஏன்னா அமெரிக்கா வந்து சீனாக்கு எகெயின்ஸ்டான வேலைகள் செய்யும்போது, இன்கேஸ் அதுபோல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. தைவான், சீனா பிரச்சனை எல்லாம் வருது அப்படிங்கும்போது, நம்மளும் இணைவோமா அந்த பிரச்சனையில? ஏன்னா சீனா எந்த அளவுக்கு இதில இன்வால்வ் ஆகுறாங்களோ, அந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆவோமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒருவேளை சீனா வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட தாக்குதலுக்கு உதவுறதுக்காக ஆயுதங்கள்லாம் குடுக்குறாங்கன்னா, அமெரிக்கா நம்மளுக்கு அதிக அளவுல ஆயுதங்கள் குடுப்பாங்களா? இது அமெரிக்காக்கு இந்தியர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அவப்பெயர போக்கிரும். ஒரு வேளை அப்படி நடந்துருச்சு அப்படின்னா, அதிக அளவுல அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆயுதங்கள் குடுத்து, நம்மளோட நட்பே வாங்கிக்கலாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான உறவுகள மேம்படுத்திக்கலாம். ரஷ்யாவ நம்பி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைய முழுசும் மாத்திக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட கனவு திட்டங்கள ட்ரம்ப் அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ அதுக்கேத்த மாரியான காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ சீனா இந்த பாகிஸ்தானுக்கு உதவுவாங்களா? மாட்டாங்களா? பிரிக்ஸ் நாடுகள் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. பிரிக்ஸ் நாடுகளே ஒருங்கிணைங்க, உதவுங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டாங்க பிரச்சனையாகும்போது. இப்ப இங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. பிரிக்ஸ்ல இல்ல பாகிஸ்தான் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்.
சேர்த்திக்கவும் முடியாது அது முதல்ல. அதுவே எக்கனாமிக்கலி திவாலான ஒரு நாடு தான் அது. ஸோ இப்படி இருக்கும்போது பிரிக்ஸ் நாடுக்கு முதுகுல குத்துமா சீனா? இல்ல உதவுமா? என்ன செய்ய போகுதுன்றது பார்த்துடலாம். ஏன்னா இங்க மட்டும் இல்ல, அடுத்து அங்க மயன்மார்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அந்த நாட்டுல சிவில் வார் வருது அப்படின்னாலே, பாகிஸ்தான் மாரி மயன்மார சிதைச்சுட்டாங்க. ஸோ அப்படி நடக்குது அப்படின்னாலே, அந்த இடத்துல தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது இதுக்கு மேல சீனாக்கு தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். நம்மளுக்கு எப்படி பாகிஸ்தானோ, அதுபோல மயன்மார சீனாக்கு செட் பண்ணி வச்சுட்டாங்க. அது நம்மளுக்கும் பிரச்சனை தான். நம்மளோட பார்டர் 7 சிஸ்டர்ஸ் பார்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல் தான். அங்கிருந்து தீவிரவாதிகளை ஏற்றுமதி பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்கு பிரகாசமான இன்னொரு வாய்ப்பு பங்களாதேஷ். அங்கிருந்து ஏற்றுமதி பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு நம்மளுக்கு. இது வேல இது போல நடக்குது அப்படின்னா, ஏன்னா இந்த ஹெச்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிரியால போரே நடக்கல. பட் ஜெயிச்சாங்க இல்லையா? அந்த டமாஸ்கஸ பிடிக்கும்போது, இந்த துருக்கிமினிஸ்தான் ஆளுங்களா இருக்காங்க இல்லையா? நாங்க அடுத்தது சீனாக்கு தான் வரோம் அப்படிங்கிறது போல. அது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு செய்திய நம்ம பார்த்திருப்போம். அமெரிக்கா இந்த துருக்மினிஸ்தான், அதாவது ஈஸ்ட் துருக்மினிஸ்தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க, அதாவது உய்குர் அந்த போல நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, டிப்போர்ட் பண்ணி தாய்லாந்துல வச்சிருந்துருக்காங்க. நீங்க அங்க வையுங்க. நாங்க சொன்னதுக்கு அப்புறமா நீங்க அங்க இருந்து நீங்க டிப்போர்ட் பண்ணிக்கலாமா? இல்ல வேற ஏதாவது யோசிக்கலாமா? அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க. தாய்லாந்துக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனா தாய்லாந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்க வந்தோனே, "இந்தா வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சீனாக்கு எடுத்து அனுப்பி விட்டாங்க. அது கடுமையான கண்டனங்கள் அமெரிக்க தரப்பு வந்து தாய்லாந்துக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை நம்ம முன்னாடியே சொன்ன மாரி தான். தாய்லாந்து வழியா ஆயுதங்கள், வீரர்கள் இது போல, அதாவது தீவிரவாதிகள் இது போல ஏற்றுமதி பண்ணாங்கன்னா, மயன்மார் மேல மயன்மார் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, சீனாக்குள்ள போய் தாக்குதல்கள் பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. சரி, சீனாக்கும் ஆபத்துகள் இருக்கு. நம்மளுக்கும் ஆபத்துகள் இருக்கு. இப்ப எதிர்காலத்துல சீனா என்ன மாரியான கேம் விளையாட போகுது? இப்ப பாகிஸ்தானோட பிரச்சனைங்கும்போது சீனா வந்து உதவுமா? உதவாதா? என்ன நடக்குமோன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது போல பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய சில நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா? அதே போல நம்மளுக்கும் உதவக்கூடிய சில நாடுகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு பிரான்ஸ். பிரான்ஸோட ரஃபேல் எம் ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒப்பந்தத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வேளை இது கையெழுத்தாகுது, டெலிவரி ஆகுது. ஏன்னா இந்த மாசத்தோட தொடக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திட்டம் போட்டிருந்தோம் லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் டீல் 26 ரஃபேல் எம் ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸோட ஒப்பந்தம் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது போல ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க. ஒருவேளை அது கையெழுத்தாகுது, உடனடியா பிரான்ஸ் தரப்புல இருந்து டெலிவரி பண்றாங்க அப்படின்னா, இது போல இக்கட்டான சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரஃபேல் எம் ரக விமானத்த நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ளாய் பண்ண முடியும். 2வது இந்த விமானங்கள் நம்ம வாங்குறதுனால, உள்நாட்டிலேயே இதோட உதிரி பாகங்கள் தயாரிக்கிறதுக்கான ஒப்புதலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தரப்புல இருந்து குடுக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஒரு நல்ல டீல் இருக்கு. ஸோ இந்த டீல் எந்த மாரி போப்போது? எவ்வளவு ஃபாஸ்ட்டா பிரான்ஸ் தரப்புல இருந்து குடுக்க போறாங்க? அது எப்படி நம்ம பயன்படுத்த போறோம்? அப்படிங்கிற விஷயங்கள தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா, ரஃபேல் விமானங்கிறது நம்ம தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது தான். இது நம்மளோட நேவல் ஃப்ளீட்லயும் நம்ம இணைக்கிறோம். அதிக அளவுல ரஃபேல் எம் ரக விமானம் அதிக அளவுல வாங்குறோம் அப்படிங்கும்போது, தொடர்ந்து அது ஈஸியாவும் இருக்கும். 2வது அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள்லாம் ஈஸியா உள்நாட்டிலேயே செய்யறதுனால, இதத்தான் வந்து போன பதிவுல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்மளால எவ்ளோ விமானங்கள் உற்பத்தி பண்ண முடியும்? அதுக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள் செய்ய முடியும். ஏன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா, டேங்குகள், விமானங்கள் இதெல்லாம் டெலிவரி பண்ணலாம் உக்ரைனுக்கு. ஆனா, ஒரு வேள அது ரிப்பேர் ஆச்சுன்னா, அது யார் செய்றது? எங்க கொண்டு போய் வச்சு செய்றது? அத கொண்டு வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டு இருந்தா, அதுக்கே ஏகப்பட்ட செலவு. ஸோ அதே போல தான் இங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த ரஃபேல் எம்முக்கு வேணுங்கிற உதிரி பாகங்கள்லாம் உள்நாட்டிலேயே உற்பத்தி பண்ணா, இன்கேஸ் ஏதாவது ரிப்பேர் ஆகுது, ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா, அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் உள்நாட்டுல இருந்தே ரெடி பண்ணி உற்பத்தி பண்ணி கொண்டு போய் குடுத்துக்க முடியும். இன்கேஸ் வார் எக்கானமி மோடுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கும்போது, உள்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல போருக்கு தேவைப்படக்கூடிய உபகரணங்கள செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், ராணுவத்துக்கு உதவியாவும் இருக்கும். ஸோ இது போல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ரெய்ட்டான ரூட்ல மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது கரெக்ட்டா பண்ணிட்டோம் அப்டின்னா, ராணுவ தளபதி முன்னாள் சீஃப் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா? இதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக்ல கிளியரா போயிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுக்கு இந்த தடவ தக்க பதிலடி குடுக்கணும் அப்டிங்கலாம் மாற்று கருத்து இல்ல. இப்போ இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷெஹபாஸ் ஷெரீப் அவர்கள் இப்ப நடக்கக்கூடிய அந்த நடந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, நடுநிலையா விசாரிக்கலாம் அப்டின்னு கூட சொல்றாரு இல்லையா? சொல்றதோட விட்டுருந்தா கூட பரவால்ல. ஆனா அது கூட ஒரு வார்த்தைய சேர்த்து சொல்லியிருந்தாரு. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அமைதிக்கு தான் நாங்க முக்கியத்துவம் குடுக்குறோம். அதான் எங்களோட பிரிஃபரன்ஸ். அது எங்களோட வீக்னஸ் கிடையாது. புரிஞ்சுச்சுங்களா? இதுலயே தெரியுது அவங்க எப்பேர்ப்பட்ட ஆளுங்க அப்படிங்கிறது போல. இவங்க அமைதி தான் முக்கியத்துவம் குடுப்பாங்களாம். சரி, ஓகே. அ அதுக்காக நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட டிக்னிட்டி கண்ணியம், இவங்க கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை இல்லையா இவங்க? சரி, ஓகே. அதுக்காக எங்களோட பாதுகாப்பு, டிக்னிட்டிலாம் விட்டு குடுத்துற முடியாது அப்படின்னு கூட சொன்னாங்களே. இதுதான் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கூட பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ அவரு
பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை ஆட்டுறாங்க இல்லையா? அதுவே ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்துல இருக்கு. என்னப்பா இது கூலிப்படை தானே! இவங்க எப்படி இப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். ஒரு கேமுக்காக இந்த பாகிஸ்தான இப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த பாகிஸ்தானுக்கு யாரு வந்து அந்த இதுல சிக்க போறா ட்ராப்ல? இந்த குழியில சீனா உழுகுமா? இல்ல அமெரிக்கா உழுவாங்களா? என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா, தோக்குற மாரி இருக்கும்போது, கண்டிப்பா அமெரிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா, பாகிஸ்தான்ங்கிறது அமெரிக்காக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதிய அவங்க விட்டுக் குடுப்பாங்களா? இல்ல அவங்களே வந்து கடைசில அவங்க தோண்டுன குழியில அவங்களே வந்து விழுந்துருவாங்களா? என்ன நடக்குது? அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இது போல பல கருத்துக்கள், பலவிதமான கோணங்கள்ல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி அமெரிக்கா அப்படின்னு சில அனலிஸ்ட், இதுக்கு பின்னாடி சீனா தான் அப்படிங்கிற சில அனலிஸ்ட், இல்ல இதுக்கு பின்னாடி துருக்கி, இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்ட். ஸோ இது மேல பல கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ ஓரளவுக்கான செய்திகள இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த குழியில யார் விழுவாங்க? இது குழியா? இல்ல என்ன? ஏதுங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.